ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது தேங்காய் போலி. 1 கப் மைதா, உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. போலி மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறட்டும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 1 கப் தேங்காய், 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். ஒரு கடாயில் தேங்காயை வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வறுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பாதி அளவு ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையில் பாதி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம், சர்க்கரை கரையிறதுக்காக. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்குனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி சேர்க்கலை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் நம்ம உருண்டை போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. பாருங்கள், மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மாவை நல்லா விரிச்சிட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். சப்பாத்தி கடையில் கீழே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம மாவு விரிச்சிடலாம். ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும்தான் நெய் தேவைப்படும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த ஒரு உருண்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக மூடிட்டு கையால் ரவுண்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிடலாம். பாருங்கள், இதை கையாலே விரிச்சிடலாம், ஈஸியாக வரும். ஃபுல்லாக விரிச்சிட்டு நம்ம இப்போ தோசைக்கல்லில் போட்டுடலாம். கல் நல்லா சூடானதும் போடுங்க. ஒரு பக்கத்துக்கு 1 நிமிஷம் வெந்தால் போதும். திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.